டெட்புல் அண்ட் வூல்வரின் மூவில நம்ம பல விதமான சூப்பர் ஹீரோஸ் கேமியோ குவியல பார்க்க போறோம். ஆனா அதை பத்தி இப்ப நம்ம பேச போறது இல்ல. இந்த மூவில டெட்புலோட வேரியன்ஸ் எத்தனை பேரை நம்ம பார்க்க போறோம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல கன்ஃபார்மான வேரியன்ஸ் இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகாத வேரியன்ஸ் இருக்காங்க. ஒரு 10 பேருக்குள்ள நீங்க டெட்புல் வேரியன்ஸ் பாப்பீங்க. இந்த மூவில மத்த சூப்பர் ஹீரோஸோட கேமியோ அதிகமா இருக்கிறதுனால கம்மியான டெட்புல் வேரியன்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. ஒரு 10 பேருக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெட்புல சொல்லலாம். இவர் ஃபாக்ஸோட டெட்புல தான் இருந்தாரு. இந்த படத்துல இருந்து நம்ம டெட்புல் ஆயிடுவாரு. இவரு எம்சியூக்கு சொந்தமானவர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயின் 616க்கு சொந்தமானவர்ன்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இந்த படத்துல சொல்லனாலும் ஆஃப்டர் தி சீக்ரெட் வாஸ் கண்டிப்பா இவர் 616 ஒரு டெட்புல் ஆயிடுவாரு. ரெண்டாவது லேடி டெட்புல். ட்ரைலர்ல கிட்டத்தட்ட இவங்க காமிச்சிருப்பாங்க கையை மட்டும். ஆனா இவங்க காமிக்ல யூஸ் பண்ற கண்ணை தான் இந்த ட்ரைலர்ல இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துல லேடி டெட்புல் அப்பியர் ஆவாங்க. இந்த ரோல்ல நம்ம டைலர் ஷிஃப்ட் வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ரஞ்சி லேடி டெட்புல் காமிக்ல கொஞ்சம் மாத்தி காமிக்க வாய்ப்பு இருக்கு. காமிக்ல நம்ம வாண்டா தான் லேடி டெட்புலா இருப்பாங்க. வாண்டா வில்சன்ற பேர்ல இருப்பாங்க. இவங்க 3010ன்ற இடத்தை சேர்ந்தவங்க. அந்த இடத்த பத்திரக்கு வாண்டா வில்சன் தான் டெட்புலா இருப்பாங்க. இந்த ஒரு வேரியன்ட் கன்ஃபார்ம் வேரியன்ட் தான். அடுத்து தேர்ட் ஆன்சம் டெட்புல்ற ஒரு வேரியன்ட். இவருக்கான லீக்டு செட் போட்டோஸ்லாம் கிடைச்சிருந்தது. ஆல் பார்க்க போனிட்டு எல்லாம் வச்சுட்டு வித்தியாசமா இருப்பாரு. சூட்டுமே ஒரு பாலிஷ்டு லுக்ல இருக்கும். நம்ம டெட்புலோட சூட் மாதிரி இருக்காது. படத்துல இவர வாய்ட்ல நம்ம டெட்புல் அண்ட் வூல்வரின் மீட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் லீக் ஆயிடுச்சு. இவரை பத்தின வேற எந்த டீடைலும் கிடையாது. ஒரு அன்னோன் வேரியன்ட். இவங்களா தான் ஆன்சம் டெட்புல்னு பேர் வச்சிருக்காங்க. அபிஷியலா இந்த வேரியன்ட் பத்தி நம்மளுக்கு இப்போ எதுவும் தெரியாது. கிடைச்சிருக்க லீக்ஸ் எல்லாம் வச்சு மட்டும் தான் இந்த வேரியன்ட் பத்தி நம்ம பேசிருக்கோம். ஆனா இது கன்ஃபார்மான வேரியன்ட் தான் மூவில. ஃபோர்த் டார்க் பூல். இது அபிஷியல் கன்ஃபார்ம்டு வேரியன்ட் தான் இது. இதோட இடத்த நம்பர் நான் சொல்லல, அது பெருசா இருக்கு. நாங்க ஸ்கிரீன்ல போறோம் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இதோட பேர் பாத்தீங்கன்னா வில்சன்ற பேர்ல தான் இது ஒரு நாயா இருக்கு. மஸ்காராக்ஸ்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வில்சனை டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. மஸ்காராக்ஸ்ன்றது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் மாதிரி தான். யங்னஸ் அப்படியே தக்க வைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வில்சன் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் சாக்கல கட்டி கொட்டி குப்பை தொட்டில தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு நம்ம டேபிள் மாதிரி ஹீலிங் ஃபேக்டர் பவர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆல் ரோட்ல ஜாலியா திரிவாரு. அதுக்கப்புறம் சர்க்கஸ்காரங்க கையில மாட்டி சர்க்கஸ்காரங்களுக்கு இதோட ஹீலிங் ஃபேக்டர் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோலி இதை விதவிதமா கொண்டு ஷோவை ஃபன்னா நடத்திட்டு போவாங்க. சர்க்கஸ்ல தான் டாக் போலே ஆகும். முடிஞ்சளவுக்கு லைட்டா குட்டியா ஆர்ஜினி கவர் பண்ணிட்டோம். இதுல இதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் டாகா என்ட்ரி ஆவாரு. அப்படியே இந்த ஸ்டோரி டெட்புல் காப்ஸோட போய் லிங்க் ஆகும். அது ஒரு வித்தியாசமான மல்டி ஸ்டோரி லைன் இது. ஃபிஃப்த் வூல்வரின் போல் வித்தியாசமான ஃபியூஷன் வேரியன்ட் இது. வெப்பனெக்ஸ் ப்ரோகிராம்ல அடமெண்டைம் கிளாஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கும். இவர் ஈவில் டெட்புல் காப்ஸ் டீம்ல இருந்திருப்பாரு. இவரை பத்தி நான் பேசிட்டு இருக்க இதே சமயத்துல இவர் இந்த மூவில கன்ஃபார்ம் அப்பியர் ஆவாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அட் சேம் டைம் ஒரு கான்செப்ட் ஆட்டமே போய் கிடைச்சிருக்கு. இவர் அடுத்து 1946 சேர்ந்தவர். காமிக்ல உள்ள மாதிரி தான் இவர் மூவில காமிப்பாங்கன்னு கன்ஃபார்ம் இல்ல. ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல எக்ஸ்மென் டீம்ல இவர் தான் உள்ளூரனா இருக்காருன்ற கூட வித்தியாசமா காமிக்கலாம். இவர் மூவில அப்பியர் ஆகலாம், அப்பியர் ஆகாம போகலாம். இது அன்அபிஷியல் தான். அடுத்து 6th கிட் போல். இவர் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம சேவியரோட ஆர்ஃபனேஜ்ல சேர்க்க அங்க இருக்க இந்த சூப்பர் ஹீரோ கிட்ஸோட இவர் ஒத்து போகாம ஃபன் அண்ட் ரெபல் எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாரு. எடுத்தாலும் அங்கேயும் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பாரு. இந்த டெட்புல் வேரியன்ட் கட்டானா ஸ்வார்ட் இருக்காது. நம்ம ஸ்டார் வார்ஸ்ல வரும்போது லைட் சேபர் தான் இவர் யூஸ் பண்ணுவாரு. லேட்டரா டெட்புல் காப்ஸ்ல ரெக்ரூட் பண்ணப்பட்டு அங்க போயிடுவாரு. இவரோட அடுத்த நம்பரும் பெருசா இருக்கனால அதையும் நான் ஸ்கிரீன்ல போறேன், செக் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கேரக்டர்ல எந்த ஆக்டர் நடிக்க போறாருன்னா நம்ம சின்ன வயசு ரேன் ரெனால்ட்ஸ் ஆடம் ப்ராஜெக்ட்ல நடிச்ச வாக்கர் ஸ்கோபல்ன்ற அந்த ஆக்டர் தான் இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது அன்அபிஷியல் தான். அடுத்து 7th அடுத்து டைனபூல் அண்ட் பேபி பூல். இந்த ரெண்டு வேரியன்ட்ஸும் இந்த படத்துல அப்பியர் ஆவாங்கன்ற ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு. பட் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் பத்தி அந்த அளவுக்கு பெஸ்ட் டீடைல்ஸ் இல்ல. இதுவும் அன்அபிஷியல் தான். அடுத்து 8th எட்பூல். இவர் வந்து மார்வலோட ஜாம்பி யூனிவர்ஸ் சேர்ந்த டெட்புல். இவர் இருக்க ஜாம்பி ஹீரோஸ்லாம் பிரைம் ரியாலிட்டியை இன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எர்த் 616 தான். அந்த ஈவென்ட் வேலைக்கு ஆகாம நம்மளோட டெட்புலோட உடம்பு சதறி போய் தலை மட்டும் தனியா வந்துரும். தலை தனியா உயிரோட தான் இருக்கும். லேட்டரா இவர் டெட்புல் காப்ஸ்க்கு ஒரு சைட் கிக்கா கூட சேர்க்கப்படுவார். இது அன்அபிஷியல் தான். இதே வீடியோல கன்ஃபார்ம் ஆன வேரியன்ட்டையும் கன்ஃபார்ம் ஆகாத வேரியன்ட் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி மத்த ஹீரோஸோட கேமியோ இந்த படத்துல அதிகமா இருக்கிறதுனால இந்த டெட்புல் வேரியன்ட்ஸ் தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூரோட எத்தனை வேரியன்ட்ஸ் காமிக்க போறாங்க தெரியல. இந்த படத்துக்கு ஹைப்ன்றது அதிகமாவே இருக்கு. மாலுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெஸ்ட் படமா இது இருக்க தான் போகுது. அதுல இந்த படம் இப்ப ரீஷூட் வர போறாங்களா மேல இருந்து ஜூனுக்குள்ள. இத்தனைக்கு இந்த படம் ஜூலை ரிலீஸ் ஆக போகுது. என்ன விஷயத்தை ரீஷூட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ட்ரைலரும் குடிசீக்கிரம் வரப்போகுதுன்ற மாதிரி இன்னொரு ரூமர் அப்டேட் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரையும் உங்களை இந்த வீடியோ நான் உங்கள் மேஷ். டாடா பை கைஸ்.